வணக்கம். சங்கராந்தி கூட்டு அல்லது மொச்சை கூட்டு செய்முறையை இந்த பதிவினில் நாம் பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்களை குறித்துக் கொள்ளுங்கள். கத்தரிக்காய், மொச்சை, அரசாணிக்காய், அவரைக்காய் இந்த கூட்டிற்கு மிகவும் முக்கியம். மற்ற காய்கறிகள் உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது ஒரு வடைச்சட்டியில் 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்க்கவும். தாளிப்பிற்கு சிறிதளவு பெருங்காயம், வெந்தயம் மற்றும் சீரகம் சேர்க்கவும். பெருங்காயம் பொரிந்து வந்தவுடன் நாம் சின்ன வெங்காயம் சேர்க்கப் போகின்றோம். நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் குளிர்காலத்தில் என்னென்ன காய்கறிகள் கிடைக்குமோ அதைத்தான் இந்த கூட்டிற்கு பயன்படுத்தி இருப்பார்கள். அதற்கு தகுந்தாற்போல் எளிமையாக கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வைத்து நாம் இந்த கூட்டினை செய்கின்றோம். இப்பொழுது வெங்காயம் நன்றாக வதங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் சிறிதளவு கறிவேப்பிலையை சேர்த்து கொள்கின்றோம். கறிவேப்பிலை சேர்த்த பிறகு மொச்சை பருப்பு நாம் சேர்த்து கொள்கின்றோம். 1 கப் மொச்சை பருப்பு. இப்பொழுது சிறிதளவு உருளைக்கிழங்கை சேர்த்து கொள்கின்றோம். அந்த வட்டங்களில் என்னென்ன காய்கறிகள் கிடைக்கின்றதோ அதை சேர்த்து கொள்ளலாம். முள்ளங்கி சேர்க்கப்படுகின்றது. இப்பொழுது காய்கறிகளுடன் நாம் அவரைக்காயை சேர்த்து கொள்கின்றோம். அவரைக்காயை சேர்த்து கொண்ட பின் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து விடுங்கள். அடுத்ததாக நாம் தக்காளியை சேர்க்கின்றோம். தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுங்கள். இந்த கூட்டிற்கு நாம் பின்னர் புளி சேர்க்கவிருப்பதால் 1 தக்காளி சேர்த்தால் போதுமானது. இப்பொழுது மஞ்சள் தூள் சேர்த்து கொள்கின்றோம். மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு நாம் மிளகாய் தூளை இப்பொழுது சேர்க்கின்றோம். மிளகாய் தூள் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு கொள்ளுங்கள். இப்பொழுது 1 தேக்கரண்டி சாம்பார் தூள், 1 தேக்கரண்டி கொத்தமல்லி தூள் சேர்த்து கொள்கின்றோம். அதையும் சேர்த்து நன்றாக அந்த எண்ணெயில் பச்சை வாசம் போகும் வரை வணக்கிவிட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நாம் 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து இந்த காய்கறிகளை வேக வைக்கப் போகின்றோம். அதிக புளிப்பு சுவை இருந்தால் காய்கறிகள் வேக நிறைய நேரம் ஆகும். அதனால் நாம் புளிப்பு சுவையை குறைத்து கொண்டு இப்பொழுது வேக வைக்கின்றோம். காய்கறிகள் நன்றாக வேக வேண்டும். ஒரு 70%, ஒரு 3/4 பங்கு வெந்தவுடன் நாம் இதனுடன் மற்ற காய்கறிகள், அதாவது அரசாணிக்காயையும் கத்தரிக்காயையும் சேர்க்கவிருக்கின்றோம். அரசாணிக்காயும் கத்தரிக்காயும் சீக்கிரம் வெந்துவிடும் என்பதால் மற்ற காய்கறிகள் ஒரு 3/4 பதம் வெந்தவுடன் இந்த 2 காய்கறிகளையும் சேர்த்து இந்த கூட்டில் கலந்துவிட வேண்டும். நன்றாக கலந்துவிட்டு மீண்டும் 1 நிமிடம் மூடி போட்டு வேக வைக்க வேண்டும். எல்லா காய்கறிகளும் நன்றாக மசிந்து வேக வேண்டும். இப்பொழுதெல்லாம் நாம் அந்தந்த காலநிலைக்கேற்ப உணவுகளை உண்பதை நாம் மறந்துவிட்டோம். அதுவே பெரும்பாலான நோய்களுக்கு காரணம். அதனால் அந்தந்த காலநிலையில் கிடைக்கும் காய்கறிகளையும் பழங்களையும் நாம் உண்ண வேண்டும். காய்கறிகள் இப்பொழுது ஒரு 90% வெந்துவிட்டது. இப்பொழுது அதற்கு நாம் புளிக்கரைசலை சேர்க்கின்றோம். இந்த கூட்டிற்கு தேவையான புளிக்கரைசல். அந்த புளிக்கரைசலை சேர்த்து இப்பொழுது அந்த கரைசலின் பச்சை வாசம் போகும் அளவிற்கு 1 நிமிடம் வேக வைத்து எடுத்துக்கொள்கின்றோம். இந்த புளிக்கரைசல் சேர்ப்பதனால் அந்த கூட்டிற்கு கூடுதல் சுவை கிடைக்கும். இப்பொழுது தாளிப்பினை செய்கின்றோம். நாம் சிறிது எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை 2ஐயும் சேர்த்து நன்றாக பொரிந்த பின் அந்த தாளிப்பினை நாம் கூட்டில் சேர்க்க இருக்கின்றோம். இந்த கூட்டில் நாம் இந்த குளிர்காலத்தில் கிடைக்கும் காய்கறிகளை சேர்க்கின்றோம். இயற்கை அன்னை இந்த காய்கறிகளில் குளிர்காலத்திற்கு நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்கியுள்ளார். அதனால் இந்த கூட்டினை உண்பதால் இந்த குளிர்காலத்தில் நம் உடலுக்கு தேவையான சக்தியை நம் உடல் எளிதில் கிரகித்துக் கொள்கின்றது. சீக்கிரம் ஜீரணமும் ஆகின்றது. சர்க்கரை பொங்கலுடன் இந்த கூட்டை சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். சாதத்துடன் சாப்பிடவும் இந்த கூட்டு மிகவும் சுவையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில், இந்த காலநிலையில் மொச்சை பயிறு, அரசாணிக்காய், அவரைக்காய் நிறைய கிடைக்கும். அதனை பயன்படுத்துங்கள். நன்றி.